வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செஸ்வான் மஷ்ரூம் நூடுல்ஸ். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். மஷ்ரூம் ஒரு பேக்கெட் வாங்கி வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் வச்சுருக்கேன். கேப்சிகம் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். செஸ்வான் சாஸ் வச்சுருக்கேன். நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. சோயா சாஸ் வச்சுருக்கேன். வினிகர் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க செய்முறை பார்க்கலாம். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து விடுறேன். ஆயில் சேர்த்து விட்டுட்டு இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம நூடுல்ஸ் சேர்க்கணும். இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸை அதில் சேர்த்து விடணும். சேர்த்து விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் அந்த நூடுல்ஸ் வேகணும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வேக விட்டால் குழைவாகிடும். நம்மளுக்கு ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பதமாக கரெக்டான பதத்தில் இருக்கும். இது இப்போ வேகுது பாருங்கள். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து விட்டுடணும் டேஸ்ட்டுக்கு. நூடுல்ஸில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து விட்டுட்டு நூடுல்ஸ் இது மாதிரி ஃபில்டர் வடிகட்டிடணும். வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு நம்ம கூல் வாட்டர் ஊற்றணும். அப்படியே சூடான தண்ணியில் சூடான இதில் இருந்தால் நம்மளுக்கு அது குழைவாயிடும். அதனால் நம்ம கூல் வாட்டர் எடுத்து நல்லா ஊற்றி விட்டுடணும். எல்லா இடமும் படுற மாதிரி அந்த நூடுல்ஸில் ஊற்றி விட்டுட்டோம்னா உதிரி உதிரியாக இருக்கும். நம்மளுக்கு பச்சை தண்ணி ஊற்றி விட்டுடணும். பச்சை தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு உதிரி உதிரியாக அந்த நூடுல்ஸ் கிடைக்கும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்து விடுறேன். சேர்த்து விட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை போட்டு வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம் வதக்கணும். அந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கணும். இப்போ அந்த 2 வரமிளகாய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து விட்டு வதக்குறேன். இப்போ கேப்சிகம் சேர்த்து விடணும். சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் வதக்கி விடணும். கொஞ்ச நேரம் ஆயிலில் அந்த வெங்காயம் கேப்சிகம் கொஞ்ச நேரம் வதங்கணும். அந்த ரா ஃப்ளேவர் போகணும். இப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ மஷ்ரூம் சேர்த்து திரும்பவும் வதக்கி விடணும். மஷ்ரூம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து விடுறேன். உப்பு சேர்த்து வதக்கினா மஷ்ரூம் நல்லா வதங்கி வரும். உப்பு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கணும்.
கொஞ்ச நேரம் விட்டு விட்டு வதக்கி விடணும். அப்போ தான் மஷ்ரூம் வந்து நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகும். இப்போ நான் விட்டு விட்டு வதக்கி விடுறேன் பாருங்கள். அது மாதிரி வதக்கி விடணும். நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா நல்லா பாயில் ஆகிடும். நல்லா வருது பாருங்கள். மஷ்ரூமில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விடும். இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டோம்னா சரியாயிடும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். ஏன்னா அந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும். இப்போ ஓப்பன் பண்ணி மறுபடியும் வதக்கி விட்டு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது மஷ்ரூம் போட்ட பிறகு தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டில் சேர்த்துட்டா நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். ஜிஞ்சர் கார்லிக்கில் இருக்கிற ரா ஃப்ளேவர் போகணும். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா சோயா சாஸ் வினிகரை, அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டு செஸ்வான் சாஸ் 1.5 ஸ்பூன் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடணும். எல்லா இடத்துலையும் அந்த சாஸ் வந்து மிக்ஸ் ஆகணும். நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம நூடுல்ஸ் சேர்த்து விடணும். இப்போ நூடுல்ஸ் சேர்த்து விடுறோம் பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா நம்மளுக்கு அந்த நூடுல்ஸில் அந்த செஸ்வான் சாஸ் நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பதமாக கிளறி விடணும். இப்போ லைட்டாக சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்து நம்ம எல்லாம் இந்த செஸ்வான் சாஸ் வந்து எல்லா இடத்துலையும் கோட் ஆகிறதுக்காக நம்ம நல்லா இது மாதிரி எடுத்து நல்லா கிளறி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அது எல்லா இடத்துலையும் பட்டு நல்லா கோட்டாகி நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு. ஸ்பூன் ஒன்று ஃபோர்க் ஒன்று வச்சு 2 கையிலையும் கிளறி விடுறேன் பாருங்கள். 2 கையில் வச்சுக்கிட்டு கிளறி விடுறேன். இது மாதிரி கிளறி வச்சா ஈவனாக நம்மளுக்கு எல்லா இடமும் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், அருமையாக எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு அருமையான செஸ்வான் மஷ்ரூம் நூடுல்ஸ் ரெடி. இதுக்கு நம்ம சில்லி சாஸ், டொமேட்டோ கெட்சப் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் மறக்காமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.